அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப சுலபமாக சுவையான ஒரு மிளகு குழம்பு 10 நிமிடத்தில் நம்ம இப்போ செய்ய போகிறோம். மிளகு குழம்புக்கு தொட்டுக்க பொரிச்ச அப்பளம் தாங்க. சரி வாங்க, மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? மிளகு குழம்புக்கு நல்ல 2 பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கேங்க. மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். இப்போ இதனோட நல்ல ஒரு 20 பூண்டு பல் எடுத்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்றவாறு மிளகு எடுத்துக்கோங்க. மிளகு காரம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மிளகு அளவை நீங்கள் தாராளமாக கூட்டிக்கலாங்க. இதன் கூட நான் ஏற்கனவே புளி ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை கொஞ்சமாக விட்டு இப்போ நம்ம மிக்சியில் மைய அரைச்சி எடுத்துடலாம். இப்போதான் தீஷா கிச்சனை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மிளகு, பூண்டு, தக்காளி 3யும் நல்ல மைய விழுத அரைச்சாச்சுங்க. இப்போ நான் ஏற்கனவே புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதன் கூட காரத்துக்கு ஏற்றவாறு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதனோட நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்து கரைச்சி விட்டுடலாம். மிளகு குழம்புக்கு நம்ம கரைச்சி வச்சுட்டோங்க. இதனோட நீங்கள் காய்கறி சேர்க்கணும் அப்படின்னா முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. குழம்பு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. கடாயில் எண்ணெய் விட்டு வெந்தயம் சேர்க்குறோம். வெந்தயம் வெடித்ததுக்கப்புறமா பொடிசாக நறுக்கின வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு குழம்பை தாளித்து விட்டுறலாங்க. தேவைக்கு ஏற்றவாறு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து அதிகபட்சம் 10 நிமிஷம் தாங்க, அதுக்கு மேலே ஆகாது. ஒரு சூப்பரான மிளகு குழம்பு காரம் சாரமாக ரெடி ஆகிடுங்க. இட்லிக்கு செம்மையாக இருக்கும், சாதத்துக்கு கேட்கவே வேணாம், சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அதிகபட்சம் 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த குழம்பை நீங்கள் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாங்க. சுவையும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். செய்து சாப்பிட்டு பாருங்கள். சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அதே நேரம் இட்லிக்கு நல்லா சுட இட்லி வச்சு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்க, கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறை செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.